சில குழந்தைங்களுக்கும் சில பெரியவங்களுக்கும் நீங்க வந்து திக்குவாய் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. திக்குவாய் வந்து ஆங்கிலத்துல ஸ்டாமரிங் ஆர் ஸ்டட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சின்ன வயசுல வந்து எனக்கும் வந்து ஸ்டட்டரிங் இருந்தது, ஸ்டாமரிங் இருந்தது, திக்குவாய் இருந்தது. இதனால நான் நிறைய சஃபர் ஆயிருக்கேன். பட் அதுல இருந்து எப்படி நான் வெளியில அதை ஓவர் கம் பண்ணி வெளியில வந்தேன், அது எப்படி எனக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் கூறிய அறிவுரையால் அது சரியாச்சு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் வந்து நான் வாழ்க்கையில நிறைய பேரோட நான் பகிர்ந்து இருந்திருக்கேன். அந்த மாதிரி பகிர்ந்துக்கும் போது அதுல பல பேர் இதை வந்து பயனடைஞ்சதா எனக்கு சொல்லியிருக்காங்க. அது நான் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகட்டுமே, இது ஒரு பயனுள்ளதா இருக்கட்டுமே அப்படின்னு நாங்க அனுபவபூர்வமா பார்த்ததை, நான் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த திக்குவாய் பிரச்சனை வந்து 2-3 விஷயங்களால வருதுன்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா நீங்க வந்து எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணலாம். நான் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த திக்குவாய் வந்து இந்த வோக்கல் கார்ட்ஸ், இந்த வோக்கல் அதாவது த்ரோட் சம்பந்தமான இந்த நரம்புகள் வந்து குழந்தையா இருக்கும்போது சரியா வளர்ச்சி அடையாதது ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்கான நியூட்ரிஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். 2வது வந்து முக்கியமான விஷயம் வந்து பயம். பயப்படுறதுனால என்ன ஆகுது, நிறைய குழந்தைங்கள வந்து பயமுறுத்தி பெத்தவங்க பேரண்ட்ஸ் வளர்க்குறது, இல்லை வேற யாரோ அது சார்ந்து அவங்க வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மற்றவங்க, கூட பிறந்தவங்க, இல்லை வெளியில சமுதாயத்துல இருக்கவங்க யாராவது ஒரு பயத்தை குழந்தைக்கு கிரியேட் பண்ணும்போது அந்த பயத்தினால அதிகமா திக்குவாய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான விஷயம் என்னன்னா, ஒண்ணு தைரியத்தை வர வைக்கணும் குழந்தைங்களுக்கு, அது ஒண்ணு. 2வது வந்து இப்ப நான் ஒரு சில பயிற்சிகளை சொல்றேன். இந்த பயிற்சிகளை நான் என்னுடைய அனுபவத்துல என்ன நடந்ததுன்னு முதல்ல நான் சொல்றேன். அது மூலமாவே நான் உங்களுக்கு அந்த பயிற்சிகளை சொல்றேன். நீங்க அது உங்களுக்கு பயன் இருக்குதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ எனக்கு சின்ன வயசுல எனக்கு திக்குவாய் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்ப எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3வது 4வது படிக்கும்போது நான் லைட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து லைட் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா வந்து விவேகானந்தர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து விவேகானந்தர் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு? அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கிரியேட் பண்றோம் இங்க, நம்மளே அறியாம அது கிரியேட் ஆகுது குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு. ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து நான் வந்து ஒரு முறை சின்ன வயசுல 4வது படிக்கும்போது 3வது 4வது படிக்கும்போது திருப்பதிக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டேன், எப்படியாவது சரியாகணும், சரியான வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால வேண்டிக்கிட்டேன். சரி, அது இருந்துட்டு போட்டோம். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இது. ஆனா அப்படியே தொடர்ந்தது. எனக்கு வந்து திக்குவாய் வந்து அது அப்பயும் குணமாகல. ஒரு 5வது படிச்சு முடிச்சுட்டு 6வது வந்து ஒடுத்தூர் பள்ளியில, அரசாங்க பள்ளியில வந்து போய் சேர்ந்தேன். அப்போ என்னுடைய தமிழ் ஆசிரியர் வந்து சிற்றரசு ஐயா, அவரு வந்து 6வதுல நான் படிக்கும்போது கூட வந்து நல்லா படிப்பேன். தமிழ்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸும் பிடிக்கும். ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப ஆர்வமா படிப்பேன். ஒரு நாள் வந்து தமிழ் ஆசிரியர் வந்து சிற்றரசு ஐயா வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க நாங்க விளையாடிட்டு இருந்தது ஒரு கிரவுண்டு சார்ந்த ஒரு மரத்தடியில அன்னைக்குன்னு கூப்பிட்டு போனார் ஐயா. ரிலாக்ஸா எல்லாரும் பாடங்களை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விளையாட போகும்போது என்னை அழைச்சார். என்னை கூப்பிட்டுட்டு அவர் வந்து, நீ நல்லா படிக்கிற, ஆனா உனக்கு இந்த திக்குவாய் இருக்குல்ல, அத சரி பண்றதுக்கு நான் சில வழிமுறைகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விவரங்களை சொன்னார். என்ன அப்படின்னா, காலையில ஒரு 5, 5:30 இல்லை 6 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கொம்புத்தேன் பாருங்க, சாதாரண தேன் இல்லை, கொம்புத்தேன்னு அவர் சொன்னாரு. இப்ப கொம்புத்தேன் கிடைக்கலன்னா கூட நம்ம தூய்மையான ஒரு தேன், அதாவது வெல்லம் கலக்காத தேன், நீங்க தூய்மையான தேனை நுனி நாக்குல வச்சுக்கிட்டு கடலிலே மர உரல் உருளுது புரளுது, தேர் உருள தேங்காய் உருள தேரடி மணினா உருள, எங்க தச்சன் நல்ல தச்சன் செஞ்சு தச்சன், இதை வந்து தொடர்ந்து நீங்க அப்படியே சொல்லிட்டே இருக்கணும்.
ஓகே. ஸோ இது மூணு ஸ்டான்ஸாவை சொல்லியிருக்கேன் நான். 2 அடி ஸ்டான்ஸா 3 ஸ்டான்ஸாவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4வது இன்னொன்று சொன்னார். அது ஒரு இது மட்டும் எனக்கு அப்பவே மறந்து போச்சு. இந்த 3 மட்டும் எனக்கு மறக்கல. இந்த மாதிரி வேற ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கும் பயன்படும். நான் அதை பத்தி நான் அடுத்த காணொலியில நான் பேசுறேன். பட் இந்த 3 ஸ்டான்ஸாவை திரும்ப 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 நான், அதாவது நல்ல உறக்க ஒரு செவத்தை பார்த்து நம்ம பேசணும். ஒரு ரூம் வேணா நம்ம தாழ்பால் போட்டுக்கலாம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா தாழ்பால் போட்டுட்டு நம்ம வந்து உறக்க, அதாவது நல்ல ஒரு அந்த நல்ல சத்தமா, ரொம்ப சத்தமா இல்லை, ஒரு மீடியமான ஒரு சத்தமா இந்த நர்வ்ஸ் வந்து ரிலாக்ஸா ஆகுற மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து அந்த பயிற்சி பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயா எனக்கு சொன்னது என்ன, தமிழ் ஆசிரியர் ஐயா சொன்னது வந்து இந்த கூழாங்கல், எங்க ஊரு ஆத்துல எல்லாம் அப்ப ரொம்ப தூய்மையா இருக்கும். இப்பதான் வந்து நிறைய எல்லாம் ஊர்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் ஆத்துல திருப்பி விட்டுறோம். ஆனா அப்பெல்லாம் வந்து ஆறுகள் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும். அந்த ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடிஞ்ச பிறகு இல்லை வடிகிற இடத்துக்குள்ள கரை ஓரங்கள்லாம் வந்து ரொம்ப அழகான சின்ன கூழாங்கற்கள் இருக்கும். சின்ன சின்ன கூழாங்கற்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம முழுங்குனா நமக்கு டேஞ்சர் இல்லாம இருக்கணும், பாதுகாப்பா இருக்கக்கூடாது. சின்ன சின்ன கூழாங்கற்கள் நாக்கை வந்து ரொம்ப பாதிக்காத அளவுக்கு, சும்மா ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமான ஒரு லைட்டா ஒரு கூழாங்கற்கள், அந்த வெள்ளை கலர்ல அழகா இருக்கும் அந்த கூழாங்கற்கள். அந்த மாதிரி கூழாங்கற்களை நீங்க எடுத்துட்டு ஒரு 2-3 ரொம்ப வேண்டாம், ஒரு 2 சின்ன கூழாங்கற்கள். ஏன்னா பெருசா இருந்தா நம்மளால பேசுறது கஷ்டம், இல்லை ரொம்ப சின்னதா முழுங்கிடுவோம். கொஞ்சம் சின்ன, அதாவது முழுங்கினாலும் பிரச்சனை வராத அளவுக்கான ஒரு சின்ன சின்ன கூழாங்கற்கள். இதை வந்து எடுத்துட்டு நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு நீங்க அந்த கூழாங்கற்கள் 2வது பயிற்சியும் செய்ய அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் முதல் நாள் சொல்லும் போது 2 பயிற்சிகளையும் சொல்லிட்டாரு. 2வது பயிற்சி வந்து அந்த தேனை வச்சு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அதே பயிற்சியை மறுபடியும் வந்து நாக்கு, அதே நுனி நாக்குல இல்ல, இங்க மிடில் ஆஃப் த டங், அதாவது நடு நாக்குல வந்து நம்ம அதை வச்சுக்கிட்டு சாதாரணமான முழுங்கிடக்கூடாது. மறுபடியும் நம்ம அதை சொல்லணும். இப்ப நம்ம சொன்னதை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். கடலிலே மர உரல் உருளுது பொருளுது, கடலிலே மர உரல் உருளுது பொருளுதுன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கணும். கடலிலே மர உரல் உருளுது பொருளுது, கடலிலே மர உரல் உருளுது பொருளுது, தேரூர்ல தேங்காய் உருள தேரடி மணினா உருள, தேரூர்ல தேங்காய் உருள தேரடி மணினா உருள, எங்க தச்சன் நல்ல தச்சன் செஞ்சு தச்சன், எங்க தச்சன் நல்ல தச்சன் செஞ்சு தச்சன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும் நீங்க. ஸோ அந்த அந்த கூழாங்கற்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு முடியுதோ அவ்வளோ, ரொம்ப ஹர்ட் பண்ணிக்காதீங்க நாக்க, முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணுங்க. அப்ப இந்த பயிற்சி வந்து நான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் பயிற்சியை பண்ணேன். நான் பயிற்சி பண்ணும்போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. உடனே சால்வ் ஆகல. நான் என்ன பண்ணேன், ஒரு 15 நாள் மறுபடியும் நான் பயிற்சி எடுத்துக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் பயிற்சி பண்ணேன். சும்மா ஒரு 5-6 நாள். முதல்ல வந்து நல்ல ரொம்ப நீண்ட நாட்கள் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கேப்பை கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் பயிற்சி பண்ணேன். இந்த பயிற்சி பண்ணும்போது 2வது முறை பயிற்சி பண்ணும்போதே ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. அந்த பயிற்சி முடிக்கிறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு திக்குவாயே எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பயிற்சியை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2-3 மாசம் கழிச்சு சுத்தமாவே எனக்கு மறைஞ்சு போச்சு. திக்குவாய்ங்கிறதே வந்து மறைஞ்சு போய் நான் வந்து பேச்சு போட்டிகள் எல்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து கண்கூடா என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். இது எல்லா கிரெடிட்டும் வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர் சிற்றரசு ஐயாவுக்கும் இறைவனுக்கும் தான். நான் அதே மாதிரி என்னோட திக்குவாய் போனா வந்து பக்கத்துல இருந்த ஒரு விநாயகர் கோயில 3 தேங்காய் உடைக்கிறேன், சரஸ்வதி கலைமகள் சரஸ்வதிக்கு வந்து ஒரு 3 தேங்காய் உடைக்கிறேன்லாம் வேண்டிக்கிட்டேன். அதெல்லாம் பின்னாடி நிறைவேற்றினேன். கடவுளுடைய அருள் கண்டிப்பா இருக்கணும். அதே நேரத்துல தமிழாசிரியர் ஐயாவே வந்து கடவுளா வந்து அவர் வந்து எனக்கு வழி காமிச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த பயிற்சியை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் இந்த பயிற்சியை வந்து நான் வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டை சொல்லி உங்களுக்கு இப்போ நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்கிலாந்துல, அதாவது லண்டன்ல கொஞ்ச நாள் இருந்தேன். இங்கிலாந்துல மற்ற பகுதிகளையும் நான், அதாவது யூகேன்னு சொல்றோம் இல்லைங்களா, யுனைடெட் கிங்டம், அதுல வந்து மற்ற நகரங்களையும் நான் இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 19-20 வருஷம் இருந்திருக்கிறேன். இதுல வந்து
ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல, அதாவது எங்க கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் ஒரு 125 பேர் 130 பேர் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அப்போ டோனி பிளேயர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். டோனி பிளேயருக்கு அப்புறம் மற்றவங்க வந்தாங்க பிரதமர்கள். ஆனால் டோனி பிளேயருக்கு பயிற்சி கொடுத்தாரு பார்த்தீங்களா ஒருத்தர். அந்த பயிற்சியாளர் வந்து நான் ஒர்க் பண்ண நிறுவனத்துல வேலை செய்யற எங்க 125 பேருக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பத்தி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அங்க வந்து எங்க கம்பெனியோட டைரக்டர் அவர் அரேஞ்ச் பண்ணி அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க ஜெனரலா ஆனுவலி ஒரு நாள் எல்லாரும் மீட் பண்ணும்போது. அந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் ரொம்ப ஆர்வமா அவரோட பேசிட்டு இருந்தேன். அந்த பயிற்சி கொடுக்குறவர் அவரு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த பயிற்சியும். அதுக்கு முன்னாடி நான் அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை வந்து அதை வந்து அப்படியே ஆங்கிலத்தில் எழுதி கொடுக்க முடியுமான்னு என்ன கேட்டார். அதாவது ஏன்னா தமிழ் வார்த்தைகள் இல்லையா, அதனால வந்து ஆங்கிலத்தில் எழுதி கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. நான் எழுதி கொடுத்தேன். அது பின்னாடி ஒரு நாள் அவர் அக்னாலஜ் பண்ணியிருந்தாரு. இதை வந்து எங்க பயிற்சியில சில பேருக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கு, நாங்க இதை வந்து ஆட் பண்ணிக்கலான் இருக்கோம், உங்க அனுமதி தேவைன்னு இல்லை, என்னுடைய அனுமதி எல்லாம் இதுக்கு தேவையில்லை, என்னுடைய தமிழாசிரியருடைய அனுமதி தான் வேணும். இல்லை அவருக்கு அது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால இது பப்ளிக்கு பல பேருக்கு பயன்படும்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட டச்ல இல்லை, அது பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா அந்த பயிற்சியில அவரும் ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு. அதாவது நீங்க தமிழ்ல தான் சொல்லணும்னு இல்லை, ஆங்கிலத்துல கூட இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்கு அப்படின்னு அவரு ஒரு பயிற்சியை வந்து அந்த பயிற்சியே பல பேருக்கும் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அந்த பயிற்சியை கூட வந்து திக்குவாய் கூட பயன்படும், ஸ்டாமரிங் ஸ்டட்டரிங்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு அவரும் எனக்கு சொன்னார் ஒரு விஷயத்த. அது என்ன அப்படின்னா, Humpty Dumpty sat on a wall, Humpty Dumpty had a great fall, all the king's horses and all the king's men couldn't put Humpty together again அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அதை வந்து அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் 2 வரிகளை நான் அதாவது கையே வைக்காம நாக்க துருத்திக்கிட்டு சொல்றாரு. 2வது 2 வரி, அதாவது அடுத்த 2 வரிகளை நாக்க சுழட்டிக்கிட்டு சொல்றாரு. ஸோ அது எப்படின்னா, ஸ்டார்டிங்ல நம்ம வந்து கையை வச்சு நம்ம கைடன்ஸ் பண்ணிக்கலாம், நாக்க கடிச்சிக்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரும் எங்களுக்கு காஷன் பண்ணாரு இந்த பயிற்சிக்கு. Humpty Dumpty sat on a wall, Humpty Dumpty had a great fall இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நாக்க துருத்திக்கிட்டு சொல்லணும். Humpty Dumpty sat on a wall, Humpty Dumpty had a great fall. அடுத்த 2 லைனை வந்து நாக்க சுழட்டிக்கிட்டு உள்ள பக்கம் all the king's horses and all the king's men couldn't put Humpty together again அப்படின்னு சொல்லணும். இதை வந்து மறுபடியும் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணியும் சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் 2 லைனை நாக்க சுழட்டிட்டும் அடுத்த 2 லைனை நாக்க துருத்திக்கிட்டும் சொல்லணும் ரிவர்ஸ்ல. ஸோ இதையும் வந்து ரிப்பீட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இந்த நர்வ்ஸ்லாம். இந்த பயிற்சி கொஞ்சம் அதை விட நான் முதல்ல சொன்னதை விட கொஞ்சம் கடினமான பயிற்சி தான். ஆனால் பல்ல கடிச்சிக்காம செய்யுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆனால் இந்த பயிற்சி கூட பயன்படுறதா அவர் சொன்னார். இந்த பயிற்சி பண்றதுனால அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம இன்டோனேஷன், ஃபோனீம்ஸ், இந்த மாதிரி நிறைய சவுண்ட் ரிலேட்டடான இது இருக்கு நம்ம பேசும்போது, அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறிடும், ரொம்ப எளிமையா ரொம்ப ஸ்வீட்டா மாறிடும் நம்ம பேசுறது அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு இப்ப நம்ம இங்க பேசுறோம், கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி தூரத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்கணும், இல்ல ஒரு 50 அடி தூரம் 100 அடி தூரத்துக்கு கேட்கணும் அப்படின்னாலும் தொடர்ந்து பேசணும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இது ரொம்ப பயன்படும் அப்படின்னு அவர் சொன்னாரு இந்த பயிற்சி. நான் அனுபவத்துல கண்டது என்ன அப்படின்னா, யோகால வந்து நாடி சுத்தி பிராணாயாமான்னு 2 இருக்கு. யோகாங்கிறது எல்லாருக்கும் பொதுவுதான், எல்லா சமயத்தவருக்கும் பொதுவான விஷயம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி ஐயா கூட 94 வயசு வரைக்கும் வாழ்ந்ததுக்கு காரணமே வந்து யோகா தான். அவரே சொல்லியிருக்கார் பல நிகழ்ச்சிகள்ல பல முறை. பாத்தீங்கன்னா யோகாங்கிறது வந்து கடவுளோ மதமோ சம்பந்தப்பட்டு தான் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப அழகான பயிற்சிகள் இருக்கு யோகால. இதை பத்தி நான் இன்னொரு காணொலியில நான் டீட்டெயிலா சொல்றேன். பட் சுருக்கமா சொல்லணும்னா,
நீங்க பிராணாயாமா அதாவது பிராணாயாமம் நாடி சுத்தி இது ரெண்டுத்துக்கும் சின்ன வேறுபாடுகள் உண்டு. ஓகே, அதாவது மூச்சு பயிற்சி நம்ம சொல்றோம். ஓகே, ஒரு இது வந்து நம்ம வந்து சமமா மூச்சு இழுத்து விடுறது, இன்னொன்னு வந்து இடது பக்கம் இது பண்ணி வலது பக்கத்துல இருந்து இழுத்து இடது பக்கம் விடுறது, அந்த மாதிரி ஒரு பயிற்சி. இதை நான் இன்னொரு காணொலியில சொல்றேன். இந்த மாதிரி நாடி சுத்தி பிராணாயாமம் பண்றது, தியானம் பண்றது, இந்த 3 விஷயங்களும் கூட நமக்கு இது பயன்படும். ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் அந்த டைம்ல யோகாவும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 4வது 5வது நான் படிக்கும்போது, என்னுடைய 9 வயசு 10 வயசுல எங்க அப்பா வந்து யோகா செஞ்சுட்டு இருப்பாரு. காலை நேரத்துல ஒரு பாயை வந்து நீட்டமான பாயை போட்டுட்டு அதுல எப்படி யோகா பண்ணிட்டு, நானும் வந்து அப்பா பண்றாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அதனால அந்த பயிற்சிகளும் இதுக்கு பயன்பட்டிருக்கலாம். ஸோ இது ஒரு கலெக்டிவான விஷயம். தமிழாசிரியர் ஐயா சொன்னது வந்து 100% இது கண்டிப்பா பயன்படும். நான் அதை கண்கூட பார்த்தேன். ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கு துணையா வந்து யோகா செய்யறதும் வந்து பயன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வோக்கல் ரிலேட்டடான யோகா விஷயங்களுமே உண்டு. கழுத்து, தலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. இதை பத்தி நம்ம வேற ஏதாவது ஒரு காணொலியில நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. இப்ப நான் சொன்ன இந்த தீர்வுனால அட்லீஸ்ட் உங்கள யாராவது சில பேருக்கு திக்குவாய் குணமானாலே அந்த கிரெடிட் வந்து கண்டிப்பா என்னுடைய தமிழாசிரியர் திரு சிற்றரசு ஐயாவை போய் சேரும். மிக்க நன்றி. வணக்கம்.